கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட்ஸ்மி ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே ஒரு விசையாய் எங்களை தாழ்த்துகின்றோம். உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டு என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவர், இந்த 21 நாட்கள் நாங்கள் துக்க முகத்தோடு கூட இல்லை ஆண்டவரே, வெற்றி சிறந்தவர் எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகின்ற ஆண்டவரே, அதற்காக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் என்ற அந்த எண்ணமும் சிந்தனையும் எங்களை வேலி அடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு நேராக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் சேனைகளின் கர்த்தராய் நம் மத்தியில் வீற்றிருக்கிறார். சிறுவெண்கள் மத்தியில் வாசம் செய்கின்றவர், சீராவெண்கள் நித்தமும் பிரித்துக் கொண்டிருக்கிறவர், நம்மை நடத்தத்தக்கதாக பார்த்துகின்றோம் ஆண்டவரே. நம் மாலை வேலையில எங்களோடு கூட இடைப்படப்புகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அடியனை மறைத்து இந்த முதல் நாளிலே ஆண்டவரே உன் பாதத்திலே நாங்கள் சேர எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை எத்தனையோ தேவைகளோடு கூட நெருக்கடியிலே கடந்து வந்திருக்கலாம் ஆண்டவரே. தேவன் தாமே உங்களுடைய வார்த்தையினாலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படப்புகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை தேடத்தக்கதாக நீர் கொடுத்த இந்த முதல் நாளுக்காக நன்றி ராஜா. தேவன் தாமே எங்களோடு கூட பேசுங்க. வல்ல வார்த்தையினால் எங்களோடு கூட இடைப்படுங்க. மீட்பரட்ச குருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து வாசிப்போம். இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்திலே நாம் ஏன் சேர வேண்டும் என்று தேவன் பண்ணின திட்டத்தை தெரிந்து கொள்ளத்தக்கதாக வெளிப்படுத்தலுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்திலே, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் என்ன பண்ண விழுந்து, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, பயப்படாதே. நீ தேவனுடைய பாதத்தில் சேர்ந்தபடியினாலே சில காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய் என்று கர்த்தர் அறிந்த இந்த நாளிலே சொல்லுகின்றார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நீ தொழுது கொள்கிற கடந்து வந்த தேவன் உயிருள்ள தேவனாய் உன்னுடைய சகல காரியத்தையும் அறிந்தவராய் இருக்கிறபடியினாலே அவரிடத்தில் கிட்டிச் சேரத்தக்கதாக சமயம் வாய்க்கும் போது அவரிடத்தில் கிட்டிச் சேர. அங்கு வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் தேவன் பாதத்தை சேர்கின்றீர்களோ அப்பொழுது 2 வித நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று,
அவர் தொடுதலை நீங்கள் உணரலாம். இரண்டாவது காரியம், அவர் எப்படியாப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன் என்று சொன்னபோது, அப்பொழுது அவர் தம்முடைய வலது கையை என் மேல் வைத்து, அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல என்ன பண்றாரா, நீ அவர் பாதத்தில் சேரும்போது உன்னுடைய உணர்வுகளுக்கு தேவன் இடம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன்னுடைய இருதயத்தின் காயத்தை தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். உன் எல்லாவித வேதனையும் நீக்கத்தக்கதாகத்தான் தேவன் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை முதல்ல மறந்துடாதீங்க. கிட்ட சேரத்தக்கதாக தேவன் ஏனையா என்னை அழைத்து வந்தார் என்று சிலர் குழப்பத்தோடு கூட இங்கே வந்திருக்கலாம். சிலர் எதற்காக நான் இந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டேன் என்று சந்தேக நிலையிலே வந்திருக்கலாம். ஆண்டவர் நீ தேவ பாதத்திலே கடந்து வந்து அமரும் போது நடக்கின்ற முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் தொடும் பொழுது உன்னுடைய இருதயத்தின் காயத்தை அறிந்து அந்த காயங்களை கட்டத்தக்கதாக, உன் வேதனையும் போக்கத்தக்கதாக உன் உணர்வுகளை தேவன் முதல்ல புரிஞ்சு கொள்றார். ஆண்டவரே, நான் புரிஞ்சு கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. என்னுடைய ஏக்கத்தையும் என்னுடைய வலியையும் உணர்ந்து கொள்ள ஒரு மனுஷனாலையும் கூடாது ஆண்டவரே என்று நீ நினைத்து கடந்து வந்திருக்கிற. இல்ல கர்த்தர் எப்படி என்கிட்ட பேச போறாரோ, என்ன நிலையில என்னிடத்துல பேச போறாரோ, நான் கிட்டி சேரும் போது என்னுடைய காரியத்தை மாற்றத்தக்கதாக பேசுவாரோ, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை பேசி என்னை இன்னும் மனமறிவுக்குள்ள கொண்டு விடுவாரோ என்று நினைத்து வந்தாயோ, கர்த்தர் சொல்லுகின்றார், நீ தேவ பாதத்திலே சேரும் பொழுது கர்த்தர் முதலாவது செய்கின்ற காரியம், உன்னை தொட்டு நீ இருக்கிற உன்னுடைய காரியத்தை எல்லாம் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நேரா முதல்ல உன்னை தாழ்த்து. ஆண்டவர் எந்த மனுஷனை தொடுகின்றாரோ அந்த மனுஷனுடைய பிரச்சனை மாறுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மார்க்குக்கு எழுதின நிருபத்தின் 8வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. பின்பு அவர் பெத்சாயிதா என்னும் ஊருக்கு வந்தார். அப்போது என்ன பண்றாங்க? ஒரு குருடனை அவரிடத்திலே, அவர் பாதத்துக்கு நேராய் அவரிடத்திலே கொண்டு வருகின்ற ஒரு சம்பவத்தை இங்கே பார்க்கின்றோம். கொண்டு வந்து அவனை என்ன பண்ணாரு? தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து, அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகின்றார். அது மறைமுகமாய் இருக்க வேண்டும். அதனுடைய மனநிலையை நீர் உணர்ந்தால் போதும், மற்றவர்களுக்கு அது தெரிய தேவையில்லை. சில காரியம், சில பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆண்டவரே, இது யாருக்கும் தெரியாம எனக்கும் உனக்கும் தெரிஞ்சா போதும் நினைச்சு சில பேர் வந்திருப்பீங்க. இந்த போராட்டங்களை நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்பல ஆண்டவரே. இந்த போராட்டங்களை அறிந்தவர் நீர் மாத்திரம்தான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, என்னை அறிந்தவர் அவர் மாத்திரமே. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்றும் தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். உங்களை அறிந்தவர் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறபடியினால, அல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார் அவரு? உன்னை அறிந்த தேவன், உன்னை சுமக்கின்ற தேவனாய் இருக்கிறார், உன்னை தாங்குகின்ற தேவனாய் இருக்கிறார். அவரும் தாயும் தகப்பனுமாய் இருக்கிறபடியினாலே அவரை அறிந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் கிட்ட சேரு. ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இவ்வளவு நாள் தூரம் வந்துட்டு ஆண்டவரே, இவ்வளவு நாள் உன்னை விட்டு தள்ளி இருந்துட்டு ஆண்டவரே, இனியாவது கிட்ட சேர தக்கதாக நாட்களுக்குள்ளே என்னை தாழ்த்தி தரை மட்டுமாக ஒப்பு கொடுத்து நான் கடந்து வரேன் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு தேடுவதற்கு மனதில்லை. தேவன் நன்மை செய்த அநேக ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து விலகி ஓடினார்கள். 10 குஷ்டரோகியை தேவன் ஒரு முறை தொடுறாரு. 10 பேரும் சுஸ்தமாகிட்டான். திருப்பி வந்தது யார் சொல்லுங்க? ஒரே ஒருத்த மட்டும்தான். 9 பேர் உலகத்தை பார்க்க. நம்ம சபையில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. 10 பேர் இருப்பாங்க. 10 பேருக்கும் தேவன் நன்மை செஞ்சிருப்பார். ஒரு நாளும் குறை வச்சிருக்க மாட்டாரு. ஆனால் நிறைவை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மட்டுமே தேவனுக்கு சாட்சியாய் கடந்து வந்தான். அந்த மனிதனை குறித்து இன்றும் பேசப்படுகிறது. 9 பேரை தேவன் மறந்தார். அல்லேலூயா. இங்கு நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தேவனிடத்திலே வருவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் மறக்காதபடிக்கு நன்மை செய்வார். ஒருவேளை மறந்து விட்டு தேவனை விட்டு விலகி செல்வோமானால் அவரை குறித்து ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல. அல்லேலூயா. ஒரு சகோதரி ஒருத்தங்க இப்போ சாயங்காலம் வந்திருந்தாங்க. காலையில் ஃபோன் பண்ணிட்டு, அண்ணா நான் உங்களை பார்க்க வரேன்னாங்க. சரி வாமா அப்படின்னு. அங்கே 1:30 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல இன்டர்வியூ இருந்துச்சான். இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு வர சொல்ல ஒரு 3-3:30 மணி இருக்க வந்தாங்க.
ஆனால் அவங்க ஃபோனில் என்கிட்ட சம்பாஷணை பண்ணும்போது என்ன சொன்னாங்க, ஆனால் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாங்கண்ணே, இப்போ நான் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எழுதி வாங்கினா அந்த பிள்ளை பேரை விட்டுருவோம். அந்த பாப்பாவுக்கு வந்து கர்ப்பப்பையில் முதல்ல வந்து ஒரு கேன்சர் கட்டி வந்துடுச்சு. அதனால் கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் சொல்லியிருந்தாங்களாம். அப்போ அவங்களாம் சேர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த காரியத்தை அந்த மகளுக்கு இல்லாதபடிக்கு எடுத்துட்டாங்க. கர்ப்பப்பையை எடுத்துட்டாங்க. அந்த பிள்ளை கேன்சர்லேருந்து என்ன பண்ணாங்க, விடுதலை அடைந்து என்ன பண்ணிட்டாங்களாம். அந்த பிரச்சனை இருக்கும் பொழுதுலாம் கர்த்தரை தேடி தேடி ஓடியாந்தாங்களாம். அந்த பாப்பா சொன்னாங்க, செல்வியான்றவங்க சொல்கிறாங்க, அண்ணா அவங்க அவ்வளோ தேடுவாங்கண்ணா ஏசப்பாவை, ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த மாதத்தில் அவங்க கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்களாம். அல்லேலூயா. விலகி போனதுனால நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவங்கள தண்டிச்சில்ல, தண்டிக்கிற கர்த்தரும் நம்ம கர்த்தர் கிடையாது. ஆனா உலகத்துல போகும்போது சத்ருவானவன் மறுபடியுமாய் உன்னை வஞ்சிக்கத்தக்கதாக காத்து கொண்டு இருக்கிறான் என்பதை மறந்து விடாதே. அந்த சகோதரிக்கு இப்போ திடீர்னு என்னாச்சுன்னா கழுத்துல மறுபடியும் அதே பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சான். இப்போ போய் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிக்க செல்வியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அப்போ செல்வியா என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக கிடையாது, கர்த்தர் உனக்கு மன்னிச்சு உனக்கு நன்மை செய்யும் போது நீ அவரை மறந்துட்டு ஓடிட்ட, இன்னைக்கு திருப்பி பிரச்சனை வந்த போது என்ன பண்ற? இதே நம்ம சபையிலும் ஒரு காரியம் இது போல நடந்தது. ஒரு சகோதரன் எனக்கு ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சகோதரி மூலயமா அந்த தம்பி ஃபோன் பண்ணாரு. நம்ம இப்போ அவங்க வீட்டுக்கு கூட கேரல்ஸ் போயிருந்தோம். யார் வீடுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிங்க, ஆனால் கேரல்ஸ் போயிருந்தோம் அவங்க வீட்டுக்கு. அப்போது ரொம்ப ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணால் அந்த வேறு ஒரு சகோதரி மூலயமா அவருக்கு ஜெபம் பண்ணன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன், கேன்சர் ஆம்பா அந்த தம்பிக்கு ஜெபம் பண்ணிங்க அப்படின்னாங்க. சரி, நானும் மனவாஞ்சியோடு கூட அவர்களோடு கூட ஜெபம் பண்ண, தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ண, எப்போ இங்கெல்லாம் இங்கே வரணும் அப்போல்லாம் அந்த மனுஷனுடைய பெயரை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவேன். அந்த மனுஷன் அப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, ஏசப்பா தான் முக்கியம், கர்த்தர் தான் நல்லவர், கர்த்தர் தான் பெரிய காரியம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய பாதத்தில் சேர்ற மாதிரியே அவர் என்ன பண்ணாரு, எல்லா காரியத்தையும் சொன்னாரு. காலங்கள் கடந்து போனது, அந்த மனுஷனும் கடந்து என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே சகோதரி எனக்கு ஃபோன் பண்றாங்க. தம்பி ஃப்ரீயா இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சொல்லுங்க சிஸ்டர், எப்படி இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன். நல்லா இருக்கிறேன் தம்பி. லாஸ்ட் டைம் ஒருத்தருக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களே, அந்த தம்பி கூட கேன்சர் சரியாயிடுச்சா, இப்போ அந்த தம்பிக்கு மறுபடியும் என்ன ஆச்சுங்களா, கேன்சர் வந்துச்சு தம்பி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இந்த முறை அவன் பட்ட பிரயாசங்கள் அதிகமே. அவன் பட்ட வேதனை, எலும்புல அடிக்கடி ஹோல்ஸ் போட்டு அவனுக்கு என்ன பண்ணுவாங்களாம், டெஸ்ட் எடுப்பாங்களாம். ஒவ்வொரு முறையும் அவன் நரக வேதனையை பட்டான் என்று அவங்க மனைவி சோர்ந்தே போயிடாது. எல்லா நேரத்திலையும் ஃபோன் பண்ணி அண்ணா ஜெபம் பண்ணிங்கண்ணா. ஏன்னா சின்ன பாப்பா தான், அவங்களுக்கு குட்டி பாப்பா. அந்த மகனை நேசித்தபடினாலே ஒரு இடத்திலும் விடாதபடிக்கு அந்த டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐசியூவில் இருப்பாப்புல ஃபோன் பண்ணி, அண்ணா நான் எடுத்துன்னு போகிறேன், உள்ள அவர் காதில் வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் அந்த தம்பி பேரை சொல்லி நான் பண்ணுவேன், ஒன்றும் கவலைப்படாத தம்பி, ஒன்றாவது ஏசப்பா உன்னை காப்பாற்றினான்னா இப்பயும் காப்பாற்றாரு, விசுவாசி, ஏசப்பாவை நம்பு. சில காரியம் நம்மை மேற்கொள்ள வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது அவருடைய செட்டைகளுக்குள்ளாகவே இருக்க பழகி கொள்ளணும். அதை விட்டு நம்ம தூரம் போகும்பொழுது நம்மளை பட்சிக்கிற பருந்துகள் என்ன பண்ணும், நம்மளை காயப்படுத்தும், நம் வேதனைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் தன்னுடைய சேட்டைகளுக்குள்ளாக என்ன பண்றாரு, நம்மை மூடி மறைத்துக் கொள்கிறார். அந்த சிந்தை நமக்கு இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, அந்த சூழ்நிலைக்கு மட்டும் தேவனை தேடிவிட்டு அவரை மறந்து விடுகின்றோம். இந்த தேவ பாதத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த 21 நாள் தேவன் மறுபடியுமாய் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அவர் சேட்டைகளுக்குள்ளாக கடந்து வரத்தக்கதாக உனக்கு அழைப்பு விடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 21 நாளை பயன்படுத்திக்க, ஒரு நாளும் மிஸ் பண்றாத. கர்த்தரை ஒவ்வொரு நாளும் தேடு, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசி உன் பலவீனத்திலிருந்து உனக்கு பலன் கொடுப்பார், உன் பிரச்சனைகளை மாற்றுவார், உன் போராட்டங்கள் மாற்றப்படும், உன் நிந்தனைகளும் உன் வேதனைகளும் தேவன் அறிந்துதான் இந்த இடத்திலே உன்னை அழைத்து வந்தார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகின்ற நாட்கள் இது என்பதை மறந்து விடாதே. கர்த்தரை பார்த்து சொல்லு, நிச்சயம் கர்த்தர் எனக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. அதற்காக தான் தேவன் அழைத்து வந்தார். ஏனா வீணா விருதா போவதற்காக தேவன் என்ன பண்ணல, உங்களை அழைத்து வந்து தேவ வார்த்தைகளை கொடுக்கவில்லை. எப்படியாவது நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, ஏன்னா உன் சூழ்நிலையை அறிந்தவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நீ நிறைய பேர்கிட்ட என்ன பண்ண முடியாது, போயிட்டு உன் துக்கத்தை ஷேர் பண்ணவே. சிலர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லுவீங்க, அதையும் ஒரு சில காரியத்தை என்ன பண்ண முடியாது,
ஆனா நம்முடைய தேவன் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? உன் அந்தரங்கங்களை அறிந்தவர். உன் காரியம், உன் வலி, வேதனை என்ன என்பதை அவர் அறிந்தபடியினாலே இந்த நாளிலே உன்னை அழைத்து வந்து உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அங்க 22வது வசனத்திலே, வாசிங்கம்மா. பின்பு அவர் எங்க வந்தாரா? கெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படி. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் எதற்காக பெத்சாயிதா வந்தார் என்று நினைக்கிறீங்க? எதற்காக வந்தாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீ யோசனை பண்ணி பாரு, இன்னைக்கு ஏன் பிரதர் நான் இங்க வரணும்? அல்லேலூயா. தேவன் உன்னை சந்திக்க கடந்து வந்தார். தேவனுடைய பாதத்திலே சார்ந்திருக்க நீ கடந்து வந்திருக்கிறாய். நீ சில காரியங்களை இருதயத்தில் வேதனையோடு கூட இருப்பதை, சில பிரச்சனைகள் என் வாழ்க்கை மாறவே இல்லை பிரதர், சில போராட்டத்தோடு தான் என் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ இன்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் உன்னை தனியாய் உன்னோடு கூட பேசத்தக்கதாகத்தான் தேவனுடைய பாதத்தில் நீ கடந்து வந்திருக்கிறாய். அல்லேலூயா. அங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன பண்ணாரா? வாசிங்கம்மா. அவனை தொடும்படி அவர் என்ன பண்ணாங்க? ஆமா, கர்த்தர் தொட்டாதான். நீங்க எல்லாருமே அவரிடத்துல வேண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே என்ன தொடுங்க, ஆண்டவரே என்ன தொடுங்க, ஆண்டவரே என்று சொல்லி தேவனோடு கூட இருந்த சீஷர்களுடைய நிழலப்பட்ட சுகமான காலங்கள் ஒன்று உண்டு. அல்லேலூயா. நான் காலையில் தங்கச்சி கூட பேசும்போது, ஆனா எனக்கு பேதுருவை மட்டும் பிடிக்காதுண்ணா அப்படின்னாங்க. ஏமான்னு கேட்டேன். ஏன்னா அவர் மறுதளிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரா? ஆண்டவர் விட்டு ஓட்டாரா? நான் சொன்னம்மா, எனக்கு காலிங்க பீட்டர் தாம்மா கூப்பிட்டாரு, நீ பேதுருவை குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பேதுருவை பிடிக்கலன்னு சொல்றியம்மா நீ. பேதுரு நிமித்தமா பேதுரு மனைவிக்கு ஏசப்பா மேல அதிக அன்பு வந்துச்சான். ஏன்னா எந்த நேரத்திலும் வீட்டில் படுத்து இருந்தாலும் சரி, அவர் ஏசப்பா மேல அவ்வளோ அன்பா இருந்தார். ஏன்னா கடைசியா என்ன பண்ணிட்டாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இந்த ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டு மந்தைகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லிட்டு பொறுப்பு அதிகமாக கொடுத்தபடினால பேதுரு எங்க பார்த்திருந்தாலும் ஏசப்பாவே நினைச்சுன்னு பார்த்திருந்தாராம். இந்த நாட்களிலே பேதுருவினுடைய மனைவி இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் நேசித்து இயேசு கிறிஸ்துவுக்காக நாமளே எப்படினாச்சு என்ன பண்ணும், ஊழியம் செய்யணும்னு நினைச்ச நாட்களாய் அந்த நாட்கள் மாறி போனதாம். அல்லேலூயா. அதிகமா ஊழியம் செஞ்சாங்களா? எங்கெங்க அவங்களால இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் போய் அன்போடு சொன்னாங்களாம். எங்க வீட்டுக்காரர் தான் இயேசப்பாக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சீஷன். நான் அவரிடத்திலிருந்து இயேசப்பா கற்றுக்கொண்டேன். நாங்க நிறைய காரியத்தை பார்த்திருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் செய்த அற்புதங்களை, வல்லமைகளை எல்லாம் அநேகருக்கு சொல்லி 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 இயேசு கிறிஸ்துவிடத்தில் அநேக ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார்களாம். இப்படி அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே பேதுருவின் மனைவியை அன்று இருந்த ரோமர்கள் பிடித்து கொல்லத்தக்கதாக, சிலுவையில் அறையத்தக்கதாக கூட்டி சென்றார்களாம். அப்ப பேதுருவும் தன்னுடைய ஊழியத்தை முடித்து கடந்து வருகிறார். எதிரடையிலே அவர்கள் மனைவியை காயப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி கொண்டு போகும்போது அவர்களை மனைவியை பேதுரு பார்க்கவும், பேதுருவின் மனைவி தன் கணவனை பார்க்கவும் தக்கதாக அந்த சின்ன சூழ்நிலையில் பேதுரு அவர் மனைவியை பார்த்து சொன்னாராம், நீ பாக்கியவதி. அல்லேலூயா. அந்த அம்மா கேட்டா, அந்த அம்மா புரிஞ்சுக்கினாங்களா ஏன் அவர் அந்த காரியத்தை சொல்றாருன்ட்டு. எனக்கு முன்பாக பரலோகத்தில் விற்றிருக்கிற என்னுடைய ராஜாவை பார்க்க நீ கடந்து செல்கின்றாய், அதனால் நீ பாக்கியவதி என்று சொன்னாராம். அல்லேலூயா. பேசி கொண்டிருக்கும் போது அந்த சம்பாஷணையெல்லாம் அந்த அம்மாவுக்கு சொல்றேன். பேதுரு குறித்து இன்னும் தெரிஞ்சுங்கம்மா, பேதுரு சாதாரணமானவர் இல்லை. ஏன்னா அவரை கூப்பிடும் போதே அவர் என்னத்தை கூப்பிடுறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனு. யோனா என்ற ஒரு பக்தன் இருந்தாமா, அவனுடைய ஜெனரேஷன்ல பிறந்தவன் தான் இந்த பேதுரு. இந்த யோனாவும் சாதாரணமானவன் இல்ல, ஒரு தீர்க்கதரிசியினாலே ஜீவனை மறுபடியும் பெற்றுக்கொண்டு தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்தவன் தான் இந்த யோனா. இதெல்லாம் சொன்ன மாத்திரத்துல அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிச்சு, ஆமாங்கண்ணே கரெக்டு தானே. நம்ம நிறைய நேரத்தில் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிறோம். தேவனுடைய அன்பை புரிந்து கொள்வீர்களானால் தேவ பாதத்தில் கிட்டி சேவீர்கள். அங்கே 22வது வசனம் சொல்லுகிறது, அங்கே அழகாய் நடந்த சம்பவத்தை மறுபடியுமாய் பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை தொடும்படிக்கு அவர் என்ன பண்றாங்க, எல்லாம் வேண்டிக் கொள்றாங்க. சிலர் நிமித்தமா சிலர் வந்திருப்பீங்களா, இங்க இவங்க நிமித்தமா இவங்க வந்தாங்க, இவங்க நிமித்தமா நான் தான் பிரதர் கொண்டு வந்துட்டு, உங்க நிமித்தமா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களையும் ஆசீர்வதிக்க போறாரு. ஒருவேளை ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீ சொல்லு, ஆண்டவரே என்ன எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டினீர், ஆண்டவரே
எங்களுக்கு தயவு செய்தீர் ஆண்டவரே. நாங்க என்ன நோக்கத்துக்காக அவங்க பிரச்சனையை பார்த்து கூட்டு வந்தோமோ அந்த காரியத்தை மாற்றத்தக்கதாக நீ இந்த முதல் நாளிலே நீ அவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி ராஜான்னு சொல்லு. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்கள். பின்பு அவர் பெத்சைதா ஊருக்கு வந்தபோது அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படிக்கு அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை தொட்டு பார்க்கிறாரு. அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இருக்குது, ஆண்டவரே இந்த குருட்டாட்டம் என்ன விட்டு மாறட்ட ஆண்டவரே. அவிசுவாசமா வாழ்கின்ற இருளிலே இருக்கிற பிரச்சனை நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குருட்டாட்டம் மாறட்ட ஆண்டவரே. சிலரை நம்பிதான் என்ன வாழ வேண்டிய சூழ்நிலை ஆச்சு, சிலரை சார்ந்துதானே எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆச்சு ஆண்டவரே. இந்த குருட்டாட்டம் என் வாழ்க்கை விட்டு மாறட்டும் என்று அவன் இருதயத்தின் ஏக்கமெல்லாம் சொல்கின்ற சத்தத்தை தேவன் கேட்டு விட்டார். ஹல்லேலூயா. நம்மளும் அப்படிதானே, சிலரை நம்பிதான் பிரதர் வாழ முடியும். எங்க சூழ்நிலையும் அப்படிதான் இருக்குது. சில சார்ந்து இல்லைன்னா என் வாழ்வாதாரமே இல்லாம போயிடும் நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, உன் குருட்டாட்டத்தை மாற்றுகின்றேன். கர்த்தரை தவிர நம்மை சுமக்கின்ற ஒரு மனிதனும் இந்த பூமியிலே கிடையாது. கர்த்தரை போல நம்மை பார்த்து கொள்கின்ற ஒரு தேவனும் இந்த உலகத்துல கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாகிலும் காண்கின்றாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் தனியா கூட்டு கேட்கிறாரு, என்ன பிரச்சனையாச்சு, உனக்குள்ள என்ன காரியம், நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு உனக்குள்ள இருக்கிற அவ்விசுவாசம் இந்த நாளிலே மாறத்தக்கதாக உன்னை தனியாக அழைத்து வந்திருக்கிறேன். சிலருக்குலாம் இந்த பிரச்சனை மாறாதுன்னு சொல்லிட்டு நினைச்சு இருப்பீங்க. இந்த போராட்டம் மாறாத ஆண்டவரே, இந்த வேதனை மாறாத ஆண்டவரே, இந்த நிந்தனைகள் மாறவே மாறாத ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீ நினைத்து கொண்டு கடந்து வந்தாயா? கர்த்தர் சொல்றாரு, அதை மாற்றத்தக்கதாகத்தான் உன்னை தனியே அழைத்து வந்திருக்கிறேன். அதை மாற்றத்தக்கதாகத்தான் இந்த நாளை முன்குறித்திருக்கிறேன். அதை மாற்றத்தக்கதாகத்தான் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். மகனே மகளே என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாக தேவ சத்தத்தை கேள். ஆண்டவர் இங்க சொல்றாரு, அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கின்றாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, அல்லேலூயா, இவ்வளவு நாள் அவன் கண்ணுக்கு இருட்டா தெரிஞ்ச காரியம், இவ்வளவு நாள் ஒன்னுத்தையும் பார்க்க ஒரு விஷயமும் பார்க்க முடியல பிரதர். யார் எதிர்க்க போறாங்கன்னு தெரியாது, யார் என்ன நடக்குதுன்னு தெரியாது, என்ன காரியம் எனக்கு விரோதமா எந்த மனுஷன் பேசுறான், எந்த மனுஷி பேசுறான்னு எனக்கு எந்த காரியமும் தெரியாது பிரதர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ அப்படியாப்பட்ட மனநிலையில் வந்திருந்தால் உன் கண்களை திறக்க தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லது ஆண்டவரே, நான் ஆவிக்குரிய பார்வையிலே பரலோகத்தை காணத்தக்கதாக ஒருவேளை பூமியில நடக்கிற மனுஷி எல்லாரையும் பார்த்துட்டேன், அவமா பேசுறவனை பார்த்துட்டேன், அநியாயம் செய்யறவனை பார்த்துட்டேன், துக்கப்படுத்துறவனை பார்த்துட்டேன், வேதனைப்படுத்துறவனை பார்த்துட்டேன், என்னோடு கூட இருந்து என் வேதனையை அறியக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டேன் ஆண்டவரே. இனி நன்மையை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நான் ஒன்னும் பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்வீர்கள். ஆனால் ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே நான் காணத்தக்கதாக என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே, நான் காணத்தக்கதாக என் கண்களை திறந்து விட ஆண்டவரே. கயாசின்னு ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு முறை அவன் வெளியே போலான்னு சொல்லிட்டு அதிகாலையில் எழுந்து போறான். பட்டணத்துல பார்த்தா எலிசாவை பிடிப்பதற்காக ஆட்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. எதிரி நாட்டான். அந்த தேசம் முழுவதும் என்ன பண்ணிட்டான், சுத்தி வளைத்து வச்சிருக்கிறான். எலிசா வந்தா பிடிச்சுன்னு போயிடலாம். அவன் உள்ள ஓடியாந்து பதறி அடிச்சு சொல்றேன், தேவ மனுஷனே உன்னை பிடித்து கொண்டு போகத்தக்கதாக அத்தனை பேர் உனக்காக கங்கணம் கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே நீ கடந்து சென்றால் உன்னை எப்படியாவது கொண்டு விடலாம் என்று நினைக்கிற கூட்டத்தின் மத்தியிலே நீ இருக்கிறாய் என்று சொன்னபோது எலிசா சொன்னானா, இந்த பாவி, உன் கண்கள் அடைக்கப்பட்டு இருக்குதுடா, அதனால்தான் தேவனுடைய மகிமை உனக்கு தெரியாம இருக்கிறது. உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற ஒரு பெரியவர். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் வேலி அடைத்து வைத்திருக்கிறார், உன்னையும் என்னையும் பாதுகாத்து வைத்திருக்கிறார். நன்மை மாட்டீரோ என்ற ஒரு சின்ன ஜெபம் பண்ணாராம். தேவன் அவன் கண்களை திறந்து கொடுத்தாராம்.
அவன் வெளியே வந்து பார்க்கறான். எலிசாவை பிடிக்க வந்த ஜனங்களை காட்டிலும் தேவன் அக்னிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் அந்த தேசம் முழுவதும் மலைகள் எங்கிலும் நிற்க வைத்து அவரை காக்கத்தக்கதாக இருந்த கூட்டத்தை பார்த்து பயந்து போனானாம். அல்லேலூயா. தேவனுடைய தன்மை தெரியாத வரைக்கும் தேவனை தேடி வரமாட்டோம். அவர் சாதாரணமானவர்கள பக்கத்துல கைப்பற்றி சொல்லி, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டாரு, ஒரு நாள் உன்னை விட்டு விலகிட மாட்டாரு. அவர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கின்ற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நடக்கின்ற காரியத்தை பாருங்க. எதையாகிலும் காண்கின்றாயா என்று கர்த்தர் கேட்கிறார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கின்றேன் என்றான். அல்லேலூயா. இவ்வளவு நாள் பார்க்க முடியாத காரியத்தை தேவன் பார்க்க செய்யறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, கர்த்தர் தொட ஆரம்பிச்சிட்டார்னா, பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு, கர்த்தர் தொட ஆரம்பிச்சிட்டார்னா உன் குறைவுகளை நிறைவாக்குவார். அல்லேலூயா. அவர் செய்யற முதல் காரியம் என்ன சொல்லுங்க? அவர் தொட ஆரம்பிச்சிட்டார்னா உன் குறைவுகள் நிறைவாகும். நீ எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் அங்க கண்ணு இல்லைன்ற ஒரு குறை யாருக்குள்ள இருக்கு? குருடனுக்குள்ள இருக்கு. கண்ணையே கொடுக்க கூடனா பக்கத்துல கைப்பற்றி சொல்லுங்க, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். குருடனுடைய வாழ்க்கையில கண்ணை கொடுக்கத்தக்கதாக இங்க கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. எதையாகிலும் காண்கின்றாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கின்ற மனுஷன் மரங்களைப் போல காண்கின்றேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவா பார்த்தானா. அல்லேலூயா. கர்த்தர் தொட்டார்னா தெளிவு கிடைச்சிடும். எனக்கு ஒரே குழப்பம் பிரதர், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தேவ பாதத்துல நீ அமர்ந்து பாரு, உன் குழப்பத்தை ஆண்டவர் மாற்றுவார், தெளிவை கொடுப்பார், குறைகளை நிறைவாக்குவார். உன் இருதயத்தின் ஏக்கத்தை அவர் தொடும் பொழுது அவர் உணர்ந்து கொள்வார். நீ எந்த சூழ்நிலை வந்திருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா இன்னைக்கு தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் தொட போறார். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, முதல்ல அவர் செய்கிற காரியம் என்னவோ, என்ன செஞ்சார்? இப்போ தொட்டார். வேதம் அப்படித்தானே சொல்லுது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். முதல்ல ஆண்டவர் உங்களை என்ன பண்றாரு? கை தொட்டு தொடுறாரு. தன் பாதத்துல வந்த அல்லேலூயா எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? தொடுறாரு. சில இடத்துல நீங்க போயிருப்பீங்க, உங்களை பார்க்கவே விட மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க? திருப்பிடுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஆனால் நம்முடைய கர்த்தர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? உன்னை தொட்டு உன்னுடைய இருதயத்தின் ஏக்கம் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். முதல் விஷயம், தேவ பாதத்தில் நீ அவரும்போது அவரை தொடுதலை உணரலாம். இரண்டாவது ஒரு காரியம், அவர் எப்படியாப்பட்டவரோ என்பதை அறிந்து கொள்ளலாம். அங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவரும் அந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்தத்தக்கதாக பேசுகின்றார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிற ஆண்டவர். நாங்க என்னன்னு சொல்றாரு? தன்னை நான் முன்னாடியே இருந்தேன், இன்னைக்கும் இருக்கிறேன், உயிர் உள்ளவரா என்றும் இருந்து கொண்டே இருக்கிற. அல்லேலூயா. நீ உன்னோடு கூட தான் கர்த்தர் முன்னாடி இருந்தாரு, ஆனா நீ பார்க்காம விட்டுட்டு அவரை இன்னைக்கு மறுபடியும் வாழ்க்கையில நினைவு கூற வைக்கத்தக்கதாக கர்த்தர் கடந்து வந்து சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்க கூட தாமா இருக்கிறேன். உலகம் உண்டாவதற்கு முன்பாக இதே கர்த்தர் இருந்தார். உலகம் உண்டாகி சகல காரியமும் சிருஷ்டிக்கப்பட்டு அவரை விட்டு நான் தூர போன போது என்னை மறந்து விடாதபடிக்கு. சில நேரத்துல சில உறவுகள் நம்மளை மறந்துடுவாங்க. பாத்துக்கிறீங்களா? சில நேரத்துல பிள்ளைகள் பெருசானவனே என்ன பண்றாங்க? இப்போ ஓகே, நம்மள என்ன பண்றாங்க? மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்கள தப்பு அதுக்கிட்டு வந்து அவங்க ஏன் பிரதர் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க சூழ்நிலை அவங்கள மறக்க வைக்குது. அல்லேலூயா. நம்ம எப்படி சில காரியத்தை மறந்துடுறோம், அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க?
சில நேரத்தில் நம்மளை மறந்து விடலாம். நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நம்மளை மறந்து போகலாம். நம்மிடத்தில் நன்மையை பெற்றவர்கள் நம்மை மறந்து போகலாம். ஆனால் எத்தனை ஆண்டு காலங்கள் கழித்து வந்த போதிலும் ஆண்டவர் உன்னையை என்னை மறக்காதவராய் இன்னைக்கு சொல்றாரு. என்னை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஒருவேளை என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் யார் என்பதை நீ உணரத்தக்கதாக கர்த்தர் உன்னோடு கூட பேசுகின்றார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். தேவ பாதத்தில் வரும்போது நடக்கிற இரண்டாவது காரியம் என்ன சொல்லுங்க? முதல் காரியம், அவர் தொடுறாரு. அவர் தொடும்போது என்ன காரியம் நடக்குது? அவர் எப்படியாப்பட்டவர்னு இல்ல, அவர் தொடும்போது நடக்கிற காரியம் என்னது? என்னுடைய உணர்வுகளை, வலிகளை அவர் புரிஞ்சுக்கிறாரு. எனக்கு என் குறைவுகளுக்குள்ள நிறைவை கொடுக்கிறாரு. என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்குறாரு. 3 காரியம் நல்லா புரிஞ்சுங்க. அவர் தொடும் பொழுது என் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாரு, என் வலி என்னன்னு அவருக்கு தெரியுது, என் குறைவுகளை நிறைவாக்குறாரு, என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கிறார். குருடனாய் இருந்தவனை இன்னைக்கு பார்க்க செய்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், அவர் எப்படியாப்பட்டவரோ என்பதை நீ அறிந்து கொள்ள ஒரே ஒரு இடம் உண்டானால் அது தேவனுடைய பாதமே. அந்த பாதத்துல நீ கடந்து வரும்பொழுது அவர் எப்படியாப்பட்டவர் நீங்க சொல்றாரு, அப்பா நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, நான் ஜீவனோடு கூட தான் இருக்கிறேன். நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்திருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளை குறித்து சொல்லுவாரு, நீங்களாம் எப்படியாப்பட்டவங்களா இருக்கிறீங்க? நிருபங்களையா இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட நிருபமா? நீ ஏதோ பேப்பர்ல எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல. நீங்க ஜீவனுள்ள தேவன் உயிரோடு கூட உங்களை என்ன பண்றாரு? நிருபங்களாய் வைத்திருக்கிறாரு. நீ இன்னொருத்தர்கிட்ட இயேசு கிறிஸ்துவ சொல்லும் பொழுது நீ உயிருள்ள நிருபம் என்பதை அவர்கள் புரிஞ்சு கொள்வாங்க. அல்லேலூயா. இந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க வாத்தியார் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சாராம். அவர் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாரு அந்த லெட்டரை. அவங்க அம்மா வாங்கி படிச்சாங்க. படிச்சுட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்ட சொன்னாங்களாப்பா, இதுல உங்க வாத்தியார் என்ன எழுதிக்கிறாருன்னா, ரொம்ப அறிவு பெருத்த உன்னுடைய மகனுக்கு இங்கே எங்களால பாடங்கள் கற்றுக் கொடுக்க முடியாது, அதனால உன் பிள்ளைய நீ வீட்டில் வச்சு பாடத்தை கற்றுக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ரொம்ப டேலண்ட் ஜாஸ்தியா மகன், அதனால உன்னை என்ன பண்ண முடியாது, பள்ளிக்கூடத்தில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, வீட்டிலேருந்தே உன்னை படிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதை கேட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் சின்ன வயசுல ரொம்ப துருன்னு விளையாட்டா இருப்பாராம். அவன் அம்மா, சரியம்மா நான் நாளிலேருந்து உங்ககிட்டயே கற்றுக்கிறேன், எனக்கு தான் கற்றுக் கொடுக்க முடியாது, எனக்கு கற்றுக் கொடுக்குற அறிவு அந்த வாத்தியார்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்களாம்மா, நீ எனக்கு ஒத்துக்கிட்டாங்க அம்மா. கொஞ்சம் கொஞ்சமாக பாடங்களை நல்லா கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய வாழ்க்கையில நல்ல வாலிபனாய் வளர ஆரம்பித்தார். வளர ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு நல்ல சயின்டிஸ்டா மாற ஆரம்பிச்சாரு. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அல்லேலூயா. அவர் முதல்ல நீங்கள் என்ன பார்த்து கொண்டு இருக்கீங்களா, இந்த ஒளி ஊட்டக்கூடிய பல்ப் அவர் தான் கண்டுபிடிச்சார். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு நாள் அவர் கண்டுபிடிப்புகள் பெரிதாய் பேசப்பட்டது. அநேகர் புகழ்ந்தார்கள். அநேகர் என்ன பண்ணாங்க, தாமஸ் ஆல்வா எடிசனை குறித்து வியப்பா பார்த்தாங்க. வியப்பாய் பார்க்கின்ற காலங்கள் எல்லாம் போச்சு. அவர் பெரிய சயின்டிஸ்டா மாறினாரு. உலகம் முழுவதும் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அவர் கண்டுபிடிப்புகள் பேசப்பட்டது, ஒளிரப்பட்டது. அநேகர் வெளிச்சத்துக்குள்ள வரும்பொழுதெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பார்ப்பா ஒரு மனுஷன் எப்படியாப்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். ஒரு நாள் அவர் தன்னுடைய புத்தக அறையிலே சில புத்தகங்களை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது தன் தாய் இடத்திலே அவர் கொண்டு வந்து கொடுத்த ஒரு கடுதாசி அவருடைய கண்களிலே ஒரு புத்தகத்தை திறக்கும் போது கிடைத்ததாம். அதை திறந்த போது தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த லெட்டரை எடுத்து பார்த்து, அப்படி என்னதான் என்னை பத்தி என்னுடைய சார் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் கண்களிலிருந்து தண்ணீர் ஊற்றினதாம். அவங்க சொன்னாங்களாம், அறிவில்லாத புள்ளைய பத்தி வச்சிருக்கிறிய, இவனை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு புத்தியும் இல்லை, இவன் ஒரு காரியத்தையும் கத்துக்க மாட்டான், இவன் ஒன்னுத்துக்கும் உருப்படாதவன், இவன் நேரத்தை கழிக்கத்தக்கதாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரான், இவனை இதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் அனுப்பாதீர்கள் என்று எழுதிய சொன்ன அந்த வார்த்தைகளை அந்த தாயார் எடுத்துக்கொண்டு தன் பிள்ளைகளுக்கு பொல்லாத காரியத்தை சொல்ல நல்ல ஈவுகளை கற்றுக் கொடுத்தாங்களாம். அந்த நல்ல ஈவுகளை கேட்கும் பொழுது தாமஸ் ஆல்வாவுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டானது. அவங்க அம்மா தோல்வியை கற்றுக் கொடுக்கல. நம்ம 3 நேரம் தோல்வியை தான் பேசுவோம், பாத்துக்கிறீங்களா? நெகட்டிவ் கன்வெக்ஷன் தான் சொல்லுவோம். எனக்கு கடங்குதுன்னா கடன் இருக்கும். உன் வாயில என்னதான் சொல்ற? கடன் இருக்குதுன்னு தானே சொல்ற. என் கடனை கர்த்தர் மாற்றுவாருன்னு சொன்னா மாற்றுவாரு. குருடனை கூட்டு வந்து சொல்றாரு, ஆண்டவரே உனக்கு என்னடா வேணும்? அவன் பாதத்தில் கொண்டு வந்து வச்சு சொல்றான், ஆண்டவரே நான் பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் பார்வை அடையணும்னு சொன்னானா, நான் குருடனாகிற ஆண்டவரேன்னு சொன்னானா.
பார்வை அடையணும்னு சொன்னா நான் அவிசுவாசத்தை பேச கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க அம்மா அவிசுவாசத்தை பேசல, விசுவாசத்தை பேசினாங்க. நல்ல கிறிஸ்துவ சகோதரி, தேவனிடத்துல முழங்கால் படிக்கிட்டு அடிக்கடி ஜெபிப்பார்களாம் தன் பிள்ளைகளுக்காக. ஜெபித்து 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 முட்டாள் என்று சொன்ன பிள்ளை உலக அளவிலே பேசப்படுவதற்கு அவர்கள் ஜெபம் தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தேவைப்பட்டது. அவங்க ஜெபம் எப்படியா தெரியுமா, அவனை ஒரு நல்ல விஞ்ஞானியாய் மாற்றினது. அவன் அநேகருக்கு ஆச்சரியமான மகனாய் மாறி போனான். அந்த காலங்கள் கிடைத்த அந்த கடுதாசையை கண்டபோது தன் தாயார் தனக்காக எத்தனையாய் ஜெபித்திருப்பார்கள் என்பதை அவன் உணர்ந்தது மட்டும் அல்ல, கர்த்தருக்காக தன்னை தத்தமும் செய்தான். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கெல்லாம் என்னத்தை தான் பேசுறோம்? என் பிள்ளை சரியில்லை, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, என் குடும்பம் சரியில்லை, வீட்டில் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, இல்லை இல்லை இல்லை. நீ இல்லை இல்லைன்னு சொல்ல அது ஆமா, நீ அதை தானே சொல்ற. பக்கத்தில் கை வச்சு சொல்லு, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. சொல்லுவா, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. நீ பிறந்தால் அதை அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. நீ பிறந்தால் அதை அடைப்பவர் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவர் இல்லை. சொல்லுமா, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. என்னை எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. கர்த்தரை போல் ஒரு பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல் ஒரு வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. கர்த்தரை போல் ஒரு பரிசுத்தமுள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல் ஒரு வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் எல்லை குறித்து கீழே தள்ளுகிறார், தன்னாலும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தன்னாலும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை இல்லை இல்லை. இல்லை இல்லை இல்லை. பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. இல்லை இல்லை இல்லை. நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தாராம், பார்வோன் சேனையை தப்பவிடாமல் கடலில் அமிழ்த்தினாராம். நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தாராம், பார்வோன் சேனையை தப்பவிடாமல் கடலில் தள்ளினாராம். மரண இருள் சூழ்ந்திட வேளையில் பஸ்காத்துக்குத்தி, வாதை எங்கள் கூடாரத்தை என்றும் அணுகாது. விசுவாசமா சொல்லலாம், என்றும் அணுகாது, என்றும் அணுகாது. இல்லை இல்லை இல்லை. என் வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. எதிர்ப்பவர் பூமியில் இல்லை, இல்லை இல்லை இல்லை. வாசலை அடைப்பவர் இல்லை, இல்லை இல்லை இல்லை. எதிர்ப்பவர் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, அவளும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது, அவளும் சிலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளுகிறார், துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம்.
பூமியை ஏற்றிடுவோம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, கர்த்தரை போல் ஒரு பரிசுத்தமுள்ளவர் பூமியில், கர்த்தரை போல் ஒரு வல்லமை உள்ளவர். இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லு, நீ பலவான்னு சொல்லிட்டு சிலர் நினைச்சு இருக்கல்ல, உன்னை தள்ளி உள்ளான் சிலர் பாக்குறான்ல, அவனெல்லாம் பார்த்து கர்த்தரை சொல்றாரு, பலவானின் வில்லை முறித்து ஆண்டவர் கீழே தள்ள போறாரு. உன்னை தள்ளான்னு நினைச்சாங்கல்ல சில கூட்டங்கள், உன்னை எப்ப இவன் விழுவான்டான்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருக்கிற சில பலவான்களுடைய வில்லை எல்லாம் தேவன் முறித்து சொல்றாரு. பலவானுடைய வில்லை எல்லாம் முறித்து கீழே தள்ள போகின்றார். அல்லேலூயா. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளிடுவார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாட்டத்தோடு கூட இருக்கிறது யார் தான் சொல்லுங்க? நான் தான். நான் ரொம்ப தள்ளாறேன் பிரதர், என்னால வேதனை தாங்க முடியல. சில நேரத்துல நானே போய் படுத்துக்கலாமான்னு சில இடத்துல நினைக்கிறேன். சில நேரத்துல நம்ம நினைப்போம்ல, செத்துட்டா நல்லா இருக்கண்டா, அதெல்லாம் தள்ளாட்டம். ஆண்டவர் நீ சொல்றாரு, தள்ளாடும் யாவரையும் கர்த்தர் உயரத்துல நிறுத்த போற நாட்கள் இதுவே. அல்லேலூயா. நீ வேதனையோடு கூட வந்தத உன்னை எத்தனை முறை தள்ளி விடலான்னு பார்த்தவனுடைய வில்ல தேவன் முறிக்க போறாரு. உன் தள்ளாடும் முழங்கால்களை கண்மலையின் மேலே தேவன் நிறுத்தி உன்னை அழகுபடுத்துகின்ற நாட்கள் இதுவே. இந்த நாட்கள்ல ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோ, கர்த்தருடைய பாதத்தை 21 நாளும் நான் தேடும். ஆண்டவரே, என் தேவனுக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தம் என்று சொல்லுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 21 நாள் முடிந்த உடனே பெரிய மாற்றத்தை தேவன் கட்டளையிட போகின்றார். உன் தள்ளாடின முழங்கால்களை தேவன் கண்மலையின் மேலே நிறுத்தி உன்னை அவமாய் பேசின ஜனங்களை எல்லாம் உன்னை காணத்தக்கதாக உயரத்திலே தேவன் வைக்க போகிற நாட்கள் இதுவே. அல்லேலூயா. பலவானின் வில்லை முறித்து கீழே தள்ளுகிறார். பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார். எத்தனை பேர் தள்ளாட்டத்தோடு நீங்க அவங்க மட்டும் கைகளை உயர்த்தி கட்டு பார்க்கலாம். நான் தள்ளாடினே வந்தப்பா. ஆண்டவர் சொல்றாரே, நீ தள்ளாடின வந்த உன் கைகளை தேவன் என்று பிடித்திருக்கிறார். நீ உயர்த்தும் பொழுது உன் கையோடு கூட கர்த்தருடைய கை இணைக்கப்பட்டிருக்கிறது. இணைந்திருக்கிறவன் என்றும் தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் உன்னை தாங்கி நடத்த போகின்ற என்று தீர்க்க தரிசனமாய் இந்த வேளையிலே கர்த்தர் உரைக்கிறார். மகனே, மகளே, நீ இனி தள்ளாடுவதில்லை. தள்ளாடின முழங்கால்களை தேவன் கண்மலையிலே நிறுத்தி உன்னை தள்ளாட செய்தவனுடைய கால்களை தேவன் தள்ளாட நாட்கள் இதுவே. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் விசுவாசமா சொல்லு, இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, உங்களை எதிர்க்கிறவங்க பூமியில் இல்லை சொல்லுங்க. பக்கத்துல கை கொடுத்தீங்களா? ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த வருஷம் சேனைகளின் கர்த்தர் உன் கையா கரத்தை பிடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உனக்காக துணையாய் நிற்பார். உன்னை எதிர்க்கிறவன் 7 அடி அல்லது 9 அடி இருக்கிற கோலியாத்தா இருந்தாலும் கர்த்தர் சின்ன காரியத்தை கொண்டு அவனை கீழே விழச் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, வாசனை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தர் சொல்றது, பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். 1 யோவானுக்கு எழுதின நிருபத்தில் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் கர்த்தர் எப்படியாப்பட்டவர், அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அங்கே யோவான் சொல்லுகின்ற காரியத்துக்கு நேரம் அவங்களை அழைத்து செல்ல விரும்புகின்ற 1 யோவானுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
பிள்ளைகளே, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்ல, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பிள்ளைகளேன்றார். அல்லேலூயா. நீ யார் சைல்டு? நீ சொல்லுங்க, ஐ மீன் காட் சைல்டு. நான் இயேசுவினுடைய பிள்ளை. ஃபாதரை கூப்பிட்டா அவர் அழகா சொல்ல, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்பொழுதும் துக்கமா இருப்போம். அப்படித்தானே இருப்பீங்க? எப்படிதான் இருக்கணும்? ஏசப்பா பிள்ளைனா தேவ சமூகம் வந்தா உங்க எல்லா கவலையும் வாசல்லே விட்டு வந்துருங்க. அல்லேலூயா. என்ன பண்ணும்? இல்ல தேவ சமூகத்தில் வந்துன்னா வந்தவனே முழங்கால் படிக்கிட்டு வந்தவனையுமே தேவ சமூகத்தில் முதல்ல என்ன பண்ணும்? சுத்தி சுத்தி வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்களானாலும் சரி, பெரிய பிள்ளைங்களானாலும் சரி, என்னதான் பண்ணும்? முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இத்தனை வேதனையோடு கூட வந்த ஆண்டவரே என் பிரச்சனைகள்லாம் மாத்துங்கண்டா அவர்கிட்ட வேதனைகள்லாம் முதல்ல என்ன பண்ணு? சரண்டர் பண்ணிட்டு அவர் பார்த்துப்பாரு. வசனம் இப்படி தானே சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களை நீங்கள் எல்லோரும் வேற எங்கன்னா போக சொன்னாரா? வட்டிக்கார இடத்துல போங்க, இல்ல சொந்தக்கார இடத்துல போங்க, இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட போங்கன்னு கருத்தை சொன்னாரா? யார்கிட்ட வர சொன்னாரு? உனக்கு சொல்யூஷன் அவர் மட்டும்தான். உன் தேவைகளை சந்திக்கிறவரு அவர் மட்டும்தான். அவர்கிட்ட போ, உன் பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி, எதுவாகட்டும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே. அண்ணால் போய் அவங்களுக்கு இருந்த பிரச்சனையை அழகா சொன்னாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடைத்திருந்த கர்ப்பத்தை திறந்துட்டாரு. அழகான தீர்க்கதரிசியான சாமுவேல் கிடைச்சிட்டாரு. இப்ப தேவன் அவரிடத்துல வர சொன்னா உடனே என்ன பண்ணும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவரே இந்த 21 நாளும் தேடுவேன். நீ தேடி பார், கர்த்தர் செய்கிற அற்புதம் வாழ்க்கையில தெரியும். அங்க வேதம் அழகாய் சொல்கிறது. 4வது வசனத்துல, 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை யாரு ஜெயித்தீங்க? நீ என்னைக்கு தேவனால உண்டாகிறியோ அப்போ உலகத்தை நீ ஜெயிப்ப. உலகத்தில் உள்ளவர்களை, உன்னை பகைத்தவனை, உன்னை எதிர்த்தவனை, உனக்கு விரோதமாய் பேசினவர்களை நீங்கள் ஜெயிக்கத்தக்கதாக எப்ப திரும்ப செயல்பாடுகள் வரும்? நீ கர்த்தரோடு கூட கர்த்தருடைய பிள்ளையா இருக்க மொத்தம். ஏன்னா அவர் சேனைகளின் கர்த்தர். தாவீது போய் சொல்றாரு, தாவீதை பார்த்தோன்னே கோலியாத்தை சொல்றான், நீ என்ன தடியோடு என்கிட்ட வரதுக்குன்னா நான் நாயான்னு கேட்கிறான். அப்பா, நீ நிந்திக்கிற சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற. என்னன்னு சொல்றாம? சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்துல வருகிற. அல்லேலூயா. அவன் சென்றான், ஜெயித்தான். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆனால் என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாது? இனி அவிசுவாசத்தை பேசாத. நம் தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை கொஞ்சம் யோசித்து பாரு. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தோம். உலகத்தை பார்த்து பயப்படாத, உலக மனுஷனை பார்த்து பயப்படாத. ஐயோ இவன் இதை செஞ்சிருவானு சொல்லிட்டு என்ன பண்ணாத, பயப்படாத. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளை ஜெயிக்க வைக்கத்தக்கதாக தேவனே அவர்களோடு கூட இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தால் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? உலகத்துக்கு பயப்பட மாட்டீங்க, உலகத்தை ஜெயிப்பீங்க. உலகத்து மனுஷன் உங்களை மேற்கொள்ள கூடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. வாசிங்கம்மா. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தோம் அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில், பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உலகத்துல இருக்கிறவனிலோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, பெரியவர், பெரியவர், பெரியவர். அல்லேலூயா. நமக்குள் இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. நிச்சயமா இந்த ஆண்டிலே சகல காரியத்தை உனக்கு திருப்பி கொடுக்க போறாரு. அல்லேலூயா. ஏன்னா நமக்குள் இருப்பவர் பெரியவர். பக்கத்துல, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பக்கத்துல கைப்பிடிச்சு கவலையோடு கூட வந்தியா? கேளு கேளு. பக்கத்துல கைப்பிடிச்சு சிரிச்ச முகமா கேளு. உன்னை பார்க்கும்போது அவங்க கவலையை மறந்துடணும். நீ தேவனுடைய பிள்ளை ஆனால் அவங்க துக்கப்பட விடக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி சுத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், உலகத்தான்.
என் சகோதரி, கூட பிறக்காத தேவனாலே எனக்கு கொடுக்கப்பட்ட ரத்த சம்பந்தமான என் சகோதரனும் சகோதரியும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. உலகத்துல சில வீட்டுலாம் பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப வருஷமா ஒரே காம்பவுண்ட்ல குடியிருப்போம், பிரியாணி செஞ்சு கதவை மூட்டு சாப்பிடுவாங்க. உண்மைதானே? சில ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்காது. அது கொஞ்சமா இருந்தாலும் என்ன பண்ணும், உடனே போட்டு பக்கத்துல கொண்டு கொடு. அல்லேலூயா. 2 இருந்தாலும் கொடுத்தணும். அது உள்ள யாருக்குறது உள்ள, ஏன்னா அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு என்ன பண்ணாரு, 7000 பேருக்கு அந்த ரத்தம் உள்ள இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், சும்மா இருக்கு. அது கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாருக்கும் நிறைவா வரும். கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்படின்ற அந்த நிலையில இருக்கிறனா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறாரு. பக்கத்துல கைப்பிடிச்சு சிறு சமூகம் சொல்லு, கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. நீங்கள் செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த பெரிய தேவனை நாம் தொழுது கொள்கின்றபடியினால அவர் எப்படிப்பட்டவர்? 2வது தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீங்கன்னா எது கற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவர் எப்படியாப்பட்டவர். அல்லேலூயா. முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, அவர் தொடும் பொழுது உன் உணர்வுகளுக்கு கனத்தை கொடுக்கிறார், மதிப்பு கொடுத்து உன் பிரச்சனையை மாத்துறாரு. 2வது காரியம், அவர் பாதத்தில் நீ அமர்வாயானால் அவர் எப்படியாப்பட்டவர் என்பதை உனக்கு காண்பித்து விடுவார். வேதம் அழகாய் சொல்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்தும் அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகத்துக்குரியவர்கள் எதுதான் பேசுவாங்க? நான் 4 பேர் உலகத்தான் சேர்ந்தானா என்னத்தை பத்தி பேசுவாங்க சொல்லு? அக்கா சீரியல் என்ன தெரியுமா ஆச்சு, இந்த வாரம் அவன் குத்த வேண்டியது குத்தாமலே போயிட்டாங்க, அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. நம்ம வாயில என்னதான், நம்மளே உள்ள குத்து வாயின்னு இருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், அவன் கத்தி எத்துன்னு வந்தாங்க, பரபரன்னு வந்து குத்துவான்னு நினைச்சா அடுத்த வாரம் தொடருன்னு போட்டாங்க. இவன் இப்படி ஒரு டீம் இருக்குது. 4 பேர் சேர்ந்தாலும் நன்மை செய்தவரை துதிப்போம். பக்கத்தில் கேட்ச துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை, துதிப்போமா தேவனை, பாடுவோமா கர்த்தரை. இது யார் சொல்லுங்க? இந்த டீம் யார் சொல்லுங்க? எங்க தேவ பிள்ளைங்க. அதுங்க சும்மா 3 நேரம் எப்ப பாரு வீட்டுல அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தினே இருக்குதுங்க. அல்லேலூயா. பக்கத்துல நீங்க, நான் பக்கத்துல கைப்பிச்சு நான் ஊமை இல்ல சொல்லு. பக்கத்துல கைப்பிச்சு நான் ஊமை இல்ல. வாயை திறந்து இப்ப சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்ஸ் மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பதான் வாய்ஸே வருது. வாய்ஸுக்கு இப்பதான் வாய்ஸ். இப்ப சேர்ந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம சொல்லுங்க, நாங்க அல்லேலூயா தான். ஏன்னா நாங்க ஆடாத ஆட்டத்தெல்லாம் ஆடி வந்துதான் இங்க என்ன பண்றோம். இன்னைக்கு வேற நேரத்தோடு முடிச்சிடணும். இந்த 21 நாள் நம்ம நேரத்தோடு முடிச்சிடும். அதனால நேரத்தோடு முடிச்சிடும். கர்த்தருக்கு சித்தமாய் அடுத்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமானால் நான் வேற ஒரு காரியத்தை தான் பேசணும். ஒருவேளை பரிசுத்த ஓய்வு நாள்ல நிச்சயமா இதை குறித்து நான் பேசுறேன். கொஞ்சம் வசனத்தை வாசித்து நிறைவுக்குள் கடந்து செல்வோம். அங்க வேதம் சொல்கிறது, நாங்கள் தேவனாய் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர்கள் எங்களுக்கு செவி கொடுக்கிறாங்க. எந்த மனுஷன்லாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பானோ அவன்லாம் தேவனால் உண்டானவன். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. அவர்களை குறித்து நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. இதனால் சத்திய ஆவியானவர் என்னதென்று, வஞ்சிக்கிற ஆவி என்னதென்று அறிந்திருக்கிறோம்.
உனக்கு ஒருத்தன் குரல் கொடுப்பான் தெரியுமா, நீ வாப்பா சர்ச்சுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு குரல் கொடுக்குறாங்கல்ல, அவெல்லாம் சத்திய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்ட ஜனங்கள். சில ஜனங்கள் நீ இன்னாதான் சொன்ன அப்புறமேட்டு வரேண்ணே வேலைக்குது. நானும் ஒரு ஊழியக்காரன் காலையில் டெய்லியும் சந்திப்போம். அப்போது அவர் ஒரு வாட்ச்மேன் எனக்கு காட்டி சொல்லுறாரு, ஐயா இவர் காலில் வந்து புண்ணு வந்து அப்படியே பெருசாக ஹோல்ஸ் போட்டுச்சான், ரொம்ப அழுகி போச்சான். அப்போ ஒரு கால் பெரிய வீங்கிடுச்சான். ஒரு சர்ச்சுக்கு கொண்டு வராங்களாம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஜபா ஆயில ஊற்றி அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டாராம். போன ஒரு வாரத்தில் கால் அப்படியே ஃபுல்லாக வத்தி போயிட்டு நல்லா சரியாயிட்டுக்குது. ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டு காட்டினார், ஐயா இவர் தாங்க ஐயா அப்படின்னாரு. அவர் எங்களை பார்த்து பிரேசில் ஆடுங்கயா நல்லா இருக்கிறீங்களா. இப்போ இன்னைக்கு காதால பார்த்துட்டு என்னை பார்த்தோன்னே நான் பார்த்து கை தூக்கணும், பிரேசில் ஆடுறது நல்லா இருக்கிறீங்களா கேட்டேன். நல்லா இருக்கேன் பாஸ்டர் பார்த்து பிரேசில் ஆடுறதுனாரு. பாஸ்டர் உடனே என்னப்பா சர்ச்சுக்கு வர வேண்டியதான், நேரமே இல்லை அவருக்கு. என்ன இல்லையா, அன்னைக்கு கால் வீங்க கிடக்கும் போது அன்னைக்கு என்ன இருந்துச்சு பக்கத்துல சொல்ல, அன்னைக்கு நேரம் இருந்துச்சு, அன்னைக்கு வேதனை இருந்துச்சு, கர்த்தர் தெரிஞ்சார் என் கண்ணுக்கு. இன்னைக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அவர் பேசுனது கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க, கரெக்டா தப்பா? உங்களிடத்துல ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டு நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டாங்கன்னா அவங்கள ஐயோ ரொம்ப குட்டு பாடுவீங்களா, என்னன்னு சொல்லுவீங்க? வெரி பேட், வெரி பேடா. சாதா பேட் கூட இல்லது, வெரி பேட். சில ஜனங்களை கர்த்தர் அவர் தான் சொல்லுவாரு. அவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்கள் வேறு ஆவி உடையவர்கள், அவர்கள் என்னைக்கும் உணர்வடையவே மாட்டாங்க. ஆனா உணர்வுள்ளவர்களை தேவன் இன்னைக்கு அழைத்து வந்திருக்கிறார். எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ண போறோம், நேரம் முடிஞ்சிடுச்சு ஜெபம் அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே உலகத்தில் இருப்பவனிலும் நீர் பெரியவர் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்களோடு கூட இந்த மாலை வேளையிலே பேசினீரே. வேதம் சொல்லுகிறது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். இன்னைக்கு தேவ பாதத்திலே கடந்து வந்த தேவ பிள்ளைய ஆண்டவரை பார்த்து நீ என்னைக்கு விழுறியோ அன்னைக்கு ஆண்டவருடைய கரம் உன் மேல இறங்கும். ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை நீ அறிந்து கொள்ளத்தக்கதாக தருணத்தை தேவன் உண்டாக்கி விடுவார். எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கவலையும் கண்ணீரும் நாங்க மறக்கணும். ஆண்டவரே கர்த்தரையே நாங்க நோக்கணும்னு சொல்லுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவர். எல்லா வாயிலும் சொல்லுமா, ஆவியானவரே வாயில் திறந்து ஆவியானவரே ஆவியானவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்து சொல்லும். ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தாரும் ஆவி முழுவதும் அபிஷேகத்தினால் வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவர் மகிமை 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 நன்றி. கர்த்தருடைய கரங்களை நோக்குங்கள், கர்த்தருடைய கரங்களுக்கு கூட கர்த்தருடைய கண்களுடைய பார்க்கிறது, கர்த்தருடைய கண்களுடைய பார்க்கிறது. நீமா சிவராஜா நீமா சிவராஜா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எந்த
எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாம் வலது கையை உயர்த்தி ஆண்டவரோட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீ சித்தம் வேண்டாம் ஆண்டவரே, மாம்சமான எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே, மாம்சமான காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி நடப்பேன் ஆனால் நான் ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன். உம் சித்தத்தின்படி நடப்பேன் ஆனால் என்னை தலை குனிய வைத்த இடத்திலே என் தலை உயர்த்தப்பட ஆண்டவரே. உம் சித்தத்தின்படி நடப்பேன் ஆனால் என்னை விழ தள்ளினவர்களுக்கு முன்பாக என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தி என்னை அநேகர் ஆச்சரியமாய் காணத்தக்கதாக என் தலையை உயர்த்துவீர் ஆண்டவரே, என் தலையை உயர்த்துவீர் ஆண்டவரே. ஆண்டவர் இங்குள்ள ஒரு சிலர் மீது தன்னுடைய கரத்தை வச்சு தன்னுடைய கரத்தில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து அவர்கள் சிரசிலே போட்டு சொல்வார், இது நீ ஆசியாராதானாரா ஓதாக்கராதானாரி ஆசியாராதானாரா ஒரு தினி ஆசியாராதானாரா. ஆழத்தில் ஆண்டவருக்கு ஆண்டவர் குருடரின் கண்களை நீ திறக்க போடுவானால் கண்களை தர ஆண்டவர் மகிமையை காணத்தக்கதாக கண்கள் திறக்கப்படட்டும் சொல்லு. ஆண்டவர் உன்னை தொடுவாரானால், ஆண்டவர் உன்னை தொடுவாரானால், உணர்வுகளுக்கு தேவனிடம் கொடுப்பாரானால் நிச்சயமாய் இருதயத்தில் இந்த சத்தம் நினைத்துக் கொண்டிருக்குமானால் கர்த்தருடைய தொடுதலை உணர்வது மட்டுமல்ல, உன் மாம்ச கண்கள் மூடப்பட்டு உன் ஆவிக்குரிய கண்களை தேவன் திறப்பார். கர்த்தருடைய ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கள் ஆண்டவரை மகிமையின் நாளாய் வாழ்க்கையில மாறட்டாண்டவரை மறக்க கூடாத நாள், தேவ பாதத்தில் நான் அமர்ந்த நாள், 21 நாளும் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருடைய பாதத்தில் 21 நாள் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. எந்த பிள்ளைங்க கடந்து வந்து நீ அமர்கின்றாயோ உன் பிரச்சனை மாறும், உன் போராட்டம் மாறும், உன் நிந்தனை மாறும், உன் வேதனை மாறும். நீ வருத்தத்தோடு கூட சுமந்து கொண்டிருந்த உன் துக்கத்தை எல்லாம் தேவன் சந்தோஷமாய் மாற்றுகின்ற நாட்கள் இது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரோடு சொல்ல, ஆண்டவரே சிந்தனை அறிந்தவர், என்னை தொட்டவர், என்னை உணர்ந்தவர், இருதயத்தின் இயக்கத்தை புரிந்து கொண்டவர், என்னை வழிநடத்தப்படுகின்ற கிருபைகளுக்காக நன்றி ராஜா, என்னை வழிநடத்தப்படுகின்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவர். மீட்பருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகின்ற தரை மட்டுமா ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாள் இதோ தகப்பனே, நாங்கள் தேவ பாதத்திலே அமர்ந்த நாளாய் முதல் நாளாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சொல்றாரு, நான் அவரை கண்ட போது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய கையை தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து, ஆண்டவருடைய வலது கரம் உண்மையில் இறங்குகிறது, வலது கரத்தை ஆண்டவர் உண்மையில இறக்குகிறார். ஒரு வாக்கின கரங்கள் உன்னை உடைத்து விடாதபடிக்கு காக்கத்தக்கதாக கர்த்தர் இருக்குகிறார். உன்னை தொடுகிறார். உன் வேதனை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவர் இவ்வளவு போராட்டம், ஆண்டவர் இவ்வளவு நிந்தன, ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனை, ஆண்டவர் இத்தனை தேவைகள் உண்டு, ஆண்டவர் எல்லாம் கர்த்தரிடத்துல மட்டும் சொல்லு, மனுஷனிடத்துல மற்றவர்களிடத்துல அல்ல. உன் இருதயம் பேசட்டும், நீ சத்தமா சொல்ல வேண்டாம். உங்க இருதயத்துல ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே நீ என்ன போராட்டத்துல வந்த நீ மட்டும்தான் அறிவு, ஆண்டவரே என் போராட்டத்தை மாற்றத்தக்கதாக நீர் என்னோடு கூட பேசினீர் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆண்டவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடு. அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பார்த்தார். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளில் வாக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்திக் கொண்டு, ஆண்டவரே எங்களை பயப்படாத ஒன்னமாய் காக்கின்றவரே நன்றி ராஜா. இந்த நாளில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நடத்துங்க, எல்லாம் பலவீனத்தையும் மாற்றுங்க, பலப்படுத்துங்க. தேவனுடைய கிருபையும் இரக்கமும் கர்த்தருடைய ஆவியானவர் இங்குள்ள ஒவ்வொரு பெருமதி இறங்குங்க ஆண்டவரே. புதுப்பீங்க, புதிய மனுஷனாய் மனுஷியாய் மாற்றப்படட்ட ஆண்டவரே.
தேவனுடைய ஆவியானவர் இந்த நாள் முதல் கொண்டு இந்த கூடுகையை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் நடத்த போகின்றதற்காக நன்றி செலுத்துகிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கல்வாரி ரத்தமும் வேலி அடைக்கிற கரமும் இதோ பலவீனத்தை மாற்றுகின்ற இந்த தொடுதலும் இருந்த கிருபைகளுக்காக நன்றி ராஜா. நீர் எப்படியா பட்டவர் என்பதை நாங்கள் உணர்ந்து விட்டோம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறீர்கள். எங்களோடு கூட இருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். மீட்பர் ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அவன் எல்லாமே பரத்துக்கு நேராக வலது கையை உயர்த்திக் கொள்வோமா? எல்லாம் உயர்த்திக் கொள்வோம். ஒருத்தரும் ஆண்டவர் வலது கையை உன்னிடத்துல இணைக்க விரும்புகின்றார். அவருடைய வலது கரம் உன் வலது கரத்தோடு கூட இணைக்கப்படட்டும் சொல்ல ஆண்டவரோட ஒப்பு கொடுத்து முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உங்க வலது கரம் என் வலது கரத்தோடு கூட இணைக்கப்படட்ட ஆண்டவரே, நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என் கரத்தை உயர்த்தி இருக்கிறவர் நீ தான் ஆண்டவரே, தடைகளை மாற்றத்தக்கதாக என் கரத்தை பிடிச்சிருக்கிறவர் நீ தான் ஆண்டவரே, நல்ல மனவாளனை போல கடந்து வந்து இருக்கிறது. இதோ தகப்பனே, இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பதற்காக ஒரு கரங்களை பிடித்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றேன். முழு இருதயத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரணங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னின் ஐக்கியமும் வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லா வலது கையை உயர்த்தி 7 முறை அல்லேலூயா என்று சொல்லப்படுற சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.